யோபு 40ஆம் அதிகாரம். 1. பின்னும் கர்த்தர் யோபுக்கு பிரதியுத்தரமாக 2. சர்வவல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்லக்கடவன் என்றார். 3. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக 4. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறுஉத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக்கொள்ளுகிறேன். 5. நான் இரண்டொரு தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். 6. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார். 7. இப்போதும் புருஷனைப் போல நீ இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. 8. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கிக் கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றஞ்சுமத்துவாயோ? 9. தேவனுடைய புயத்தைப் போல் உனக்கு புயமுண்டோ? அவரைப்போல் இடிமுழக்கமாய் சத்தமிடக்கூடுமோ? 10. இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையையும் கனத்தையும் தரித்துக்கொண்டு. 11. நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தையுள்ளவனையெல்லாம் தேடிப்பார்த்து தாழ்த்திவிட்டு. 12. பெருமையுள்ளவனையெல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்களிருக்கிற ஸ்தலத்திலே மிதித்துவிடு. 13. நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டிப்போடு. 14. அப்பொழுது உன் வலதுகை உனக்கு இரட்சிப்பு உண்டுபண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன். 15. இப்போதும் பிகெமோத்தை நீ கவனித்துப்பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன், அது மாட்டைப்போல் புல்லை தின்னும். 16. இதோ அதினுடைய பெலன் அதின் இடுப்பிலும் அதின் வீரியம் அதின் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. 17. அது தன் வாலை கேதுரு மரத்தைப் போல் நீட்டுகிறது, அதின் இடுப்பு நரம்புகள் பின்னிக்கொண்டிருக்கிறது. 18. அதின் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தைப் போலவும் அதின் அஸ்திகள் இருப்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது. 19. அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை, அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். 20. காட்டுமிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். 21. அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உளையிலும் படுத்துக்கொள்ளும். 22. தழைகளின் நிழல் அதை கவிந்து நதியின் அலறிகள் அதைச் சூழ்ந்து கொள்ளும். 23. இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது, யோர்தான் நதியத்தனை தண்ணீர் அதின் முகத்தில் மோதினாலும் அது அசையாமலிருக்கும். 24. அதின் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும்? மூக்கணாங்கயிறு போட அதின் மூக்கை யார் குத்தக்கூடும்? யோபு 41ஆம் அதிகாரம். 1. லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ? அதின் நாக்கை நீ விடுகிற கயிற்றிலே பிடிக்கக்கூடுமோ? 2. அதின் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ? குரட்டினால் அதின் தாடையை உருவ குத்தக்கூடுமோ? 3. அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பஞ்செய்யுமோ? உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ? 4. அது உன்னோடே உடன்படிக்கை பண்ணுமோ? அதைச் சதாகாலமும் அடிமை கொள்வாயோ? 5. ஒரு குருவியோடே விளையாடுகிறது போல் நீ அதனோடே விளையாடி அதை உன் பெண்மக்களண்டையிலே கட்டி வைப்பாயோ? 6. கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ? 7. நீ அதின் தோலை அநேக அம்புகளிலும் அதின் தலையை எரிவல்லையங்களிலும் எரிவாயோ? 8. அதின்மேல் உன் கையைப் போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படிச் செய்யத் துணியமாட்டாய். 9. இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவோ? 10. அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? 11. தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். 12. அதின் அங்கங்களும் அதின் வீரியமும் அதின் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். 13. அது மூடியிருக்கிற அதின் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? அதின் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? 14. அதின் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலுமிருக்கிற அதின் பற்கள் பயங்கரமானவைகள். 15. முத்திரை பதிப்பு போல அழுத்தங்கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதின் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாயிருக்கிறது. 16. அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. 17. அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு இணை பிரியாமல் பிடித்துக்கொண்டிருக்கிறது. 18. அது தும்முகையில் ஒளிவீசும், அதின் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது. 19. அதின் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். 20. கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதின் நாசிகளிலிருந்து புகை புறப்படும். 21. அதின் சுவாசம் கரிகளை கொளுத்தும், அதின் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். 22. அதின் கழுத்திலே பெலன் குடிகொண்டிருக்கும், பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும். 23.
அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டிருக்கும். 24 அதன் நெஞ்சு கல்லைப் போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லைப் போலவும் கெட்டியாயிருக்கும். 25 அதை எழும்பும்போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். 26 அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லையம், கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது. 27 அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும். 28 அம்பு அதை துரத்தாது, கவண்கற்கள் அதற்கு துரும்பாகும். 29 அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். 30 அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேலும் ஓடும். 31 அது ஆழத்தை உலைப்பானையைப் போல் பொங்க பண்ணி கடலை தைலம் போல் கலக்கிவிடும். 32 அது தனக்கு பின்னாக பாதையை துலங்க பண்ணும், ஆழமானது வெளுப்பான நாரையைப் போல் விளங்கும். 33 பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை, அது நிர்பயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது. 34 அது மேட்டிமையானதையெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது, அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாயிருக்கிறது என்றார். யோபு 42ஆம் அதிகாரம். 1 அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, 2 தேவரீர் சகலத்தையும் செய்யவல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். 3 அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். 4 நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். 5 என் காதில் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. 6 ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். 7 கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசினபின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. 8 ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காகச் சர்வாங்க தகனபலிகளை இடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். 9 அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். 10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 11 அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்கக்காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். 12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 13 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். 14 மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு கெத்சியாள் என்றும் 3ஆம் மகளுக்கு கேரேனாப்புக் என்றும் பேரிட்டான். 15 தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை, அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். 16 இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடிருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். 17 யோபு நெடுநாளிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.